தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கெட்டிமேளம் சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் கேசவன், ரகு, சிவராம் இவங்க 3 பேருமே மகேஷை பற்றி விசாரிக்கிறாங்க. எல்லாருமே நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. இவங்க 3 பேரும் வீட்டுக்கு வந்து குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கிட்டையும் மகேஷை பற்றி எல்லாருமே நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. அஞ்சலியை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அஞ்சலி சந்தோஷமாக தான் இருப்பா, கைக்குள்ள வச்சு தாங்குவாருன்ற நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேருமே லக்ஷ்மி கிட்ட வந்து சொல்ல லக்ஷ்மியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க எல்லாருக்குமே அஞ்சலியை மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சந்தோஷம், சம்மதம். அதே அஞ்சலியை கூப்பிட்டு கேட்கும்போது அஞ்சலி சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி டைம் எடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிச்சுட்டு நல்ல ஒரு பதிலாக சொல்கிறேன்னு சொல்லி அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இதை பற்றியே யோசிக்கிறாங்க அஞ்சலி. அங்கே வந்த துளசி அஞ்சலிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, வயசில் நீ சின்னவளாக இருந்தாலும் நீ என்னை விட ரொம்ப மெச்சூராக இருக்க, அதனால நல்ல மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க, ஸோ நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு அப்படின்னு சொல்லி அஞ்சலிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அஞ்சலியும் நான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி வெளியில் கிளம்புறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் துளசி அண்ணா நகர் போகணும்னு சொல்லி ஒரு ஆட்டோவை பிடிக்கிறாங்க. அதே அண்ணா நகருக்கு நானும் போகணும் அப்படின்னு சொல்லி வெற்றியும் வர அந்த இடத்துல 2 பேரும் ஒரே ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி போகும்போது ஆட்டோ டிரைவர்கிட்ட வெற்றி தொடர்ந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே போயிட்டுருக்காரு. நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்லி எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை கேட்டு ஆட்டோ டிரைவரும் அதற்கான பதிலையும் வந்து சொல்கிறாங்க. இவர் அதிகமாக பேசுறதுனால துளசி பாதியிலேயே ஆட்டோ விட்டு கீழே இறங்கிடுறாங்க. ஆட்டோ சார்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது துளசிக்கு 50 ரூபா வருது. ஆனால் சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த பணத்தையும் வெற்றியே கொடுக்குறாரு. அந்த 50 ரூபாயை உங்ககிட்ட நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்கள் நம்பரை சொல்லுங்கள், நான் ஜிபே பண்ணி விட்றேன்னு வெற்றியும் சொல்ல என்கிட்ட ஜிபே இல்லை அப்படின்னு சொல்லி பக்கத்து கடையில் சேஞ்ச் வாங்கிட்டு வந்து வெற்றிக்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே ஜெகன், மோனிகா இவங்களுடைய வீட்டில் சின்ன ஒரு பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்ரீகாந்தோடைய அம்மா இறந்து போனதுக்கப்புறம் இந்த கம்பெனியுடைய பொறுப்பை மோனிகாவும் ஜெகன் தான் எடுத்துக்க போகிறாங்க. அதற்கான பார்ட்டியை தான் இங்கே வீட்டிலே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போது தியா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு டேபிளாக போய் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வாயில் எச்சில் தான் ஊறுது. அங்கே வந்து துளசி எப்படியாவது தியாவை பாத்திர மாட்டோமா அப்படின்னு சொல்லி காத்து கிடந்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய சாப்பாட்டை தியா வந்து சாப்பிட்றாங்க. அதை பார்த்த ஜெகன், என்னை வந்து அவமானப்படுத்தணுன்னே நீங்கள் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற நீச்சல் குளத்தில் பிடிச்சி தள்ளி விடுறாரு. அதாவது தியாவை தள்ளி விடுவார். தற்செயலாக அவங்களும் நீச்சல் குளத்தில் விழுந்துருவாங்க. ஆனால் இதை ஜெகன் வந்து கவனிக்காமல் அங்கேருந்து போயிடுறாரு. இதை பார்த்த துளசி அந்த நீச்சல் குளத்திலிருந்து தியாவை காப்பாற்றுறாங்க. இதுக்கப்புறம் என்னுடைய குழந்தைய உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தியாவை தூக்கிக்கிட்டு போக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஜெகன், மோனிகா இவங்க 2 பேருமே தடுத்து மீண்டும் தியாவை அவங்களே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அழுதுகிட்டே துளசி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே அஞ்சலி என்ன பண்ணுறாங்க, கவினுக்கு கால் பண்ணுறாங்க. கவின் ஏற்கனவே அஞ்சலிக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிட்டோம், அஞ்சலி நம்மளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி ரொம்பவே காத்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அஞ்சலி ஃபோன் பண்ணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், உடனே நம்ம எப்போதும் மீட் பண்ணுற இடத்துக்கு வா அப்படின்னு சொன்னதும் இங்கே கவின் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஒருவேளை அஞ்சலியும் நம்மக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா கவினை கலாய்க்கிறாங்க. அடுத்த செகண்ட் அஞ்சலி வந்து கவினுக்காக காத்துட்ருக்காங்க. கவினுடைய என்ட்ரி, என்ன முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும் சொல்லு அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நீ சொல்லு அப்படின்றாங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அதெல்லாம் பரவாயில்ல நீ ஃபஸ்ட்டு சொல்லுன்னு சொல்லி கவினை சொல்லும்போது அப்போது கவின் அஞ்சலிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் அஞ்சலி நினைக்கிறாங்க, நீ லவ் பண்ண பொண்ணுக்கிட்ட உன் காதலை சொல்ல இதுதான் டைமா, என்கிட்ட ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கியான்னு சொல்லி யதார்த்தமாக எடுத்துக்கிறாங்க அஞ்சலி. இதை கேட்டு கவின் செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னடா இப்படி நமக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் நின்னாலும் அங்கே வந்த முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் தான் அஞ்சலி வந்திருக்காங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்றதையும் கவின் கிட்ட சொல்கிறாங்க. இது மாதிரி நம்ம காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்தார்ல மகேஷ், அவர் எங்கள் வீட்டு ஃபேமிலிக்கிட்ட வந்து என்னை பொண்ணு கேட்டார், ஃபேமிலியும் அவர் விசாரித்து பார்த்துட்டு நல்ல விதமாக சொல்கிறதுனால என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஸோ எனக்கும் அந்த ஒப்பீனியன் இருக்குது, எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்குது, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன்னு கவின்கிட்டே கேட்கும்போது கவின் அந்த இடத்துல நொறுங்கி போகிறாரு. அப்போது அஞ்சலி சொல்கிறாங்க, எங்கள் ஃபேமிலிக்கு அப்போ ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார், இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும், எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே அஞ்சலி சொல்லும்போது கவினுக்கு சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அங்கே கண்ணு கலங்குது. அந்த சமயம் பார்த்து மழையும் வருது. அதை பார்த்த அஞ்சலி, என்ன அழுகிறியா, ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அழலாம் இல்லை அப்படின்னு சொல்லி
சமாளித்து நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லு அப்படின்றாங்க. ஸோ அஞ்சலி ரொம்ப சந்தோஷத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கவினை கூப்பிடும்போது இல்லை நீ போ நான் வாரேன்னு சொல்லி அஞ்சலி அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த அஞ்சலி கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லணும்னு சொல்லி மகேஷ்க்கு கால் பண்ணுறாங்க. தம்பி அஞ்சலி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா, எப்போ இந்த மாதிரி பேச்சுவார்த்தைலாம் வச்சுக்கலான்னு சொல்லுங்கள், உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ சொல்லுங்கள், அதெல்லாம் செஞ்சுக்கிடலான்னு சிவராம் மகேஷுக்கு கால் பண்ணி சொல்ல, இது என்னது தம்பின்னு கூப்பிட்றீங்க, மாப்பிள்ளைனே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல மேனேஜரை கூப்பிட்டு ஷெடியூல்லாம் பார்க்குறாங்க. ஸோ நாளைக்கே நல்ல நாளாக தான் இருக்குது, ஸோ நாளைக்கே நம்ம என்கேஜ்மெண்ட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு மகேஷ் சொல்லும்போது எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. நாளைக்கா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகும்போது லக்ஷ்மி ஓகே ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அஞ்சலியுடைய கல்யாண பேச்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு தொடங்கி 16 எபிசோடுக்குள்ளே மூத்த பொண்ணோட கல்யாண ஏற்பாடு தொடங்கி அந்த கல்யாணமும் நின்று போச்சு. அடுத்து அஞ்சலியுடைய கல்யாணத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து இனி என்ன ட்விஸ்ட் வரப்போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட எபிசோட் நகர் போயிட்டுருக்கு. ஆரம்பத்திலேயே கல்யாண பேச்செல்லாம் எடுத்து தடப்பட்டு இங்கே ஒருத்தவங்க நின்றுட்டுருக்காங்க. அடுத்த பேச்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த குடும்பம் சந்தோஷமாக அந்த கல்யாணத்தை நடத்த முடிக்குமா இல்லை என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வெற்றிக்கும் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வெற்றி அப்பா அமைச்சர் ஆகாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு இதை போட்டுட்டு வந்திருக்காரு. ஏன்னா இவர் துளசியை லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்லாமல் அப்பா அமைச்சர் ஆகாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் சொல்ல, எபிசோட் நகர்வு இப்படி தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.